VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னும் சொல்லப்போனால் விஜயனுடைய லட்சியமாக கருதப்படக்கூடிய கூட்டணி மந்திரி சபை என்பதற்கு கூட அதிமுக சம்மதிக்க கூடும். ஆனால் அதிமுக எந்த காரணம் கொண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. அவர் ஒன்றும் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இன்னும் வரல, சும்மா கட்சி ஆரம்பிச்சாரே தவிர. புஷி ஆனந்த் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த வண்டி டிரைவர் சீட்டில் ஒன்றும் விஜய் உட்காரல. அவர் முக்கிய பிரச்சனைகளை தன்னுடைய கையில் எடுத்து அது குறித்து தன்னுடைய நிலைப்பாடுகளை விளக்குகிற வகையில் அவரை ஒரு சீரியஸான அரசியல்வாதியாகவே கருதக்கூடாது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதிமுகவோட கூட்டணிக்கு பேசுகிறவங்க எல்லாரும் சீட்டும் கேட்குறாங்க, நோட்டும் கேட்குறாங்க, ஒரு 50லேருந்து ஒரு 100 கோடி வரைக்கும் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. ஏன்பா இவ்வளோ பணம் கேட்குறீங்களே, எங்கேருந்துப்பா கொடுக்குறதுன்னா நீங்கள் தானே ஜெயிக்க போகிற கட்சின்றாங்க. அப்படின்னா ஜெயிச்சு சம்பாதிக்க போகிறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு ஏதாவது குறைச்சிக்க கூடாதாப்பா? இதுதான் மார்க்கெட்டாக இது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தங்களிடம் இருக்கக்கூடிய பணபலத்தை நம்பிதான் தேர்தலை முக்கியமான கருவியாக நினைத்து சந்திக்கின்றன. ஓட்டுக்கு 500 ரூபாய் தரலாம் என்று ஒரு கட்சி கணக்கு போடுகிறது. அவர்கள் 500 கொடுத்தால் நம்ம 1000 கொடுத்து அதை அடிச்சிட முடியும் என்று இன்னொரு கட்சி கணக்கு போடுகிறது என்றால் இது என்ன? கலைஞர் நினைவிடம் மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற பில்டிங்க்கு ஏதாவது கலைஞர் பேரை வைத்திருக்கிறீர்கள் நிறைய. அந்த பேனாவை இவ்வளோ கோடி ரூபாய் செலவில், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் வைக்க வேண்டுமா? யார் கேட்டாங்க? மத உணர்வுகளையும் இந்துக்களை இழிவுபடுத்துகிற வகையிலும் பல்வேறு தரப்பினர் பேசி வருகிறார்கள். அது தொடர்பாக புகார்கள் அளிக்கப்படுகின்றன. அவர்களையெல்லாம் கைது செய்யாமல் கஸ்தூரி விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரம்? அஸ்வத்தாமனை கைது செய்வதில் காட்டிய ஆர்வம், கஸ்தூரியை கைது செய்வதில் காட்டுகிற ஆர்வம், இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தின் உள்நோக்கத்தை. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர் இருந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகை செய்தி சார், விஜயோடு அதிமுக கூட்டணி ஒரு 80 சீட்டு வரைக்கும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி ஒரு பிரபல நாளிதழில் வெளியாக இருந்துச்சு. அதற்கு அடுத்த மறுநாள் தாவேகனுடைய பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் பொய் செய்தி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டமான அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சார், விஜய் தரப்பை அதிமுக ஆக்சஸ் பண்ணவே இல்லையா? ஏன் விஜய் தரப்பு இது ஒரு பொய் செய்தின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க? இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு சார்? நம்பர்லாம் குறிப்பிட்டு செய்தி வரும்போது அதை அவர்கள் மறுக்க வேண்டிய நிலைமை நேரிடுகிறது. பொதுவாக விஜய் தரப்பை அதிமுக தொடர்பு கொண்டிருக்கிறது அல்லது அதிமுக விஜய் கூட்டணி வளர வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதுவது வேறு. அது ஒரு அரசியல் ரீதியான பார்வை. ஆனால் இத்தனை சீட்டு வரை பேசிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த கட்சிக்கு அது ஒரு பின்னடைவாக நிச்சயமாக பார்க்கப்படும். ஏனென்றால் ஆட்சியை நாங்கள் தான் அமைக்கப் போகிறோம், விஜய் முதலமைச்சராக்குவது தான் லட்சியம் என்று சொல்லுகிற நிலைமை இப்போது ஏற்பட்டுவிட்டது. அதிமுக கூட்டணிக்காக முயற்சித்தது அல்லது அது விரும்புகிறது என்பதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரே என்னிடம் தெரிவித்தார், விஜய் தரப்போடு நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த கூட்டணி உருவாவது நல்லது என்று அதிகாரபூர்வமற்ற முறையில் எங்கள் தரப்பிலிருந்து கருத்து கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அதற்கு அங்கிருந்து பதில் வந்தது என்று அவர் கூறவில்லை. அதிமுகவை பொறுத்தவரை விஜய் கட்சியை ஜூனியர் பார்ட்னராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். இப்போதும் கூட சொல்கிறேன், அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டாலும் கூட விஜய் கட்சி ஒரு கட்டத்தில் அதிமுகவோடு சேர்ந்தால்தான் ஏதாவது ஜெயிக்க முடியும் என்ற முடிவெடுக்குமானால் அதிமுக அந்த கூட்டணியில், அதன் அணியில் 2வது இடத்தை தருவதற்கு, விஜய் கட்சிக்கு தருவதற்கு முன்வரும். மற்ற கட்சிகளை விட கூடுதலான இடங்களை கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் விஜயனுடைய லட்சியமாக கருதப்படக்கூடிய கூட்டணி மந்திரி சபை என்பதற்கு கூட அதிமுக சம்மதிக்க கூடும். ஆனால் அதிமுக எந்த காரணம் கொண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. இதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு, அதிமுகவுடன் வெற்றி கழகம் சேர்வதற்கு 25-30% வாய்ப்பு இருக்கிறது என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் என்னால் 300% அறுதிட்டு என்ன சொல்ல முடியும் என்றால், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை அதிமுக ஒருபோதும் ஏற்காது. ஓகே, ஸோ விஜய் தலைமையில் அதிமுக கூட்டணி கிடையாது, அதிமுக தலைமையில் தான் விஜய் வருவார்னு சொல்ல வரீங்க? வருவார் என்று நான் சொல்ல வரவில்லை. அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜூனியர் பார்ட்னராக விஜய் கட்சி சேர முன்வருமானால் அதிமுக இருகரம்
நீட்டி வரவேற்பதற்கு தயாராக இருக்கும். சார் லாஸ்ட் இன்டர்வியூலேயே சொன்னீங்க ஒரு 40 சீட் வரைக்கும் கொடுக்க தயாராக இருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னிடத்திலே 1-2 முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது, தனிப்பட்ட முறையிலே உரையாடும் போது, ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது, அச்சிலை ஏற்ற வேண்டாம் என்ற கருத்தோடு, அதாவது அவர்களை கோட் பண்ணி அச்சிலை ஏற்ற வேண்டாம் என்ற கருத்தோடு அவர்கள் சொல்லும்போது 40 சீட் வரை கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு ஆட்சியிலே பங்கு என்பதை நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்க வாய்ப்பு குறைவு, ஆனால் அதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம், வெளிப்படையாக அறிவிக்காமல் அந்த கோரிக்கையை ஏற்பதற்கு என்று சொன்னார். மேலும் இந்த செய்தி 1-2 பொதுவான நண்பர்கள் மூலம் அவர்கள் தரப்புக்கும் கன்வே செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் எனக்கு கிடைத்த தகவல். ஓகே. ஆகவே இந்த நிலையில் இது பற்றி அச்சு ஊடகத்தில் திரும்ப திரும்ப செய்திகள் வந்து கொண்டிருந்ததால், ஆக விஜய் கடைசியில் கட்சி ஆரம்பித்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக போய் இன்னொரு அணியில் சேரப்போகிறார் என்கிற தோற்றம் ஏற்படுகிறது. அப்படியானால் திமுக அதிமுக என்கிற ஒரு 2 கட்சிகள் தான் இங்கே பெரிய கட்சி, மற்ற யாராக இருந்தாலும் இந்த 2ஐ நம்பித்தான் வந்தாக வேண்டும் என்கிற கருத்து தானே பரவும். அப்போ விஜயும் அந்த வரிசையில் ஒருவர் தான் என்று தானே தோற்றம் வரும் என்கிற காரணத்தினாலும், இப்படிப்பட்ட செய்திகள் காரணமாக அப்போ விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா, நாமளும் ஒரு 30-40 சீட்டு வாங்கிட்டு ஒரு அணியில் இருக்க போகிறோமா என்கிற காரணத்தாலும் விஜயை ஆதரிக்கக்கூடிய அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல, புதிய மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் கூட விலகி செல்லக்கூடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஓகே. அதாவது கொஞ்சம் ஓட்டு வங்கி சரிவு ஏற்படும்னு விஜய் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இன்றைக்கு 20% அளவுக்கு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த வாக்காளர்களில் கணிசமானவர்கள் பாரதிய ஜனதாவின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பினார்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய வீரியமான செயல்பாடுகள் காரணமாக. இப்போது 3 மாதங்களாக அண்ணாமலை அவர்கள் இங்கே இல்லாத காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையே இங்கே தொடர்ந்து வார்த்தை போர் அல்லது 2 தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை வைத்துக்கொண்டு 2 தரப்பும் லாவணி அரசியல் நடத்துகிற காரணத்தால் விஜய் ஒரு பொருட்டல்ல என்பதைப் போல ஒரு ட்ரோத்தட்டை இவர்கள் காட்டுவதற்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு விஜய் பொருட்டா அதிமுக பொருட்டா என்கிற கதையெல்லாம் அப்போதுதான் தெரிய வரும். ஏனென்றால் அவருடைய ஷெல்ஃபில் சில ஃபைல்ஸை வைத்திருப்பார். ஓகே. அந்த ஃபைல்ஸை எடுக்கும்போது தான் அந்த அஸ்திரங்கள் யாரை நோக்கி அவர் ஏவப்போகிறார், அப்போது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த அஸ்திரங்கள் ஏவுதலால் தாக்கப்படுகிறவர்கள் அல்லது அந்த விமர்சனங்களுக்கு இரையாகிறவர்கள் பதில் சொல்லும்போது அப்போது களம் இப்படியே இருக்காது. திமுக வர்சஸ் அதிமுக என்று இருக்காது. ஒருவேளை அவர் பலமுறை தாக்குதலை நடத்தினார் என்று வையுங்கள், பிஜேபி சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு தானாக வரும். உங்களுக்கு இப்போ அதிமுகவே என்ன நல்லா நடந்திருக்கு, இன்னும் விஜயை கடுமையாக விமர்சிக்கலையே தவிர அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, நாங்கள் சேரப்போவதாக வந்த தகவல் தவறானது என்று புஷி ஆனந்த் சொன்ன பிறகு அதிமுக தரப்பிலிருந்து நாங்கள் சேர காத்திருக்கிறோமா, தூது விட்டோமா என்றெல்லாம் மெதுவாக கேட்க ஆரம்பித்திருக்கிறார். நாங்கள் விடுத்த அழைப்பு என்பது பொதுவானது, திமுகவை வீழ்த்துகிறவர்கள் எங்களோடு வரலாம் என்று எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாரே தவிர விஜய் வரலாம் என்று கூப்பிட்டாரா என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது விஜய் இன்னும் வாயை திறந்து அடுத்த பேச்சு பேசவில்லை. அந்த மாநாட்டில் பேசிய பேச்சோடு சரி, பனையூரில் கூட்டம் நடத்துகிறாரே தவிர தலைநகருக்குள் வந்து இன்னும் அவர் மீடியாவையே சந்திக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் பனையூருக்கு வாங்கன்றார், கட்சிக்காரங்கள்லாம் அங்கே வாங்கன்றார். அது ஒரு தனி இது. அவர் ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி கட்சியை இதுவரை அப்படித்தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்னும் பக்காவான அரசியல் கட்சியாக அது மாறியதாகவோ அதன் முக்கியமான சம்பவங்களின் போது எந்த ஒரு கருத்துமே பெருசாகவும் வரமாட்டேங்குது, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், அந்த மாநாட்டு தீர்மானத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் பிரச்சனைகளாக இல்லை தமிழ்நாட்டில்? போதைப்பொருள் ஒழிப்பு முற்றிலுமாக கட்டுப்படுத்த செயல்படுத்த தவறிவிட்ட அரசு என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏன் தலைநகரில் அவர் நடத்தவில்லை? ஏன் சார் இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாமல் விஜய் இருக்காரு? அவர் என்ன நினைக்கிறார், ஸ்லோவாக பண்ணும், அதுக்கு நடுவில் ஒரு படத்தை பண்ணுவோம். அவர் வந்து ஒன்றும் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இன்னும் வரல, சும்மா கட்சி ஆரம்பித்தாரே தவிர. புஷி ஆனந்த் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கார். அந்த வண்டி புஷி ஆனந்த் தான் ஓட்டிகிட்டு இருக்கார். டிரைவர் சீட்டில் ஒன்றும் வந்து விஜய் உட்காரல. ஆகவே இப்போதைக்கு அவர் ஒன்றும் இன்றைய தேதியில் he should not be considered as a serious politician unless and until he takes core issues in his hand. அவர் முக்கிய பிரச்சனைகளை தன்னுடைய கையில் எடுத்து அது குறித்து தன்னுடைய நிலைப்பாடுகளை விளக்குகிற வகையில் அவரை ஒரு சீரியஸான அரசியல்வாதியாகவே கருதக்கூடாது.
மீடியா தான் அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தை அவர் மீது பாய்ச்சி கொண்டிருக்கு. மீடியா ஹைப்பு தானே விஜய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான், அதில் தான் அந்த வண்டி ஓடுது. புஷியானந்த் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் மீடியா தான் தள்ளி விட்டுட்டுருக்கு வண்டியை. ஆகவே அது குறித்து நாம் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். அதிமுக தான் அதிகமாக அலட்டிக் கொள்கிறது. அதற்கு காரணம் அதிமுக இன்றைக்கு கூட்டணிக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. சார், குறிப்பாக இப்போ வந்து ஏடிஎம்கே நாங்கள் பேச அப்படிங்கிற டோரை வந்து விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? மறுபடியும் விஜய் வந்து அதிமுகவோடு சேர வாய்ப்பு இருக்குமா சார்? இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தேர்தல் நெருக்கடி. இப்போ நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவர் சீரியஸ் பாலிட்டிஷியனாக வந்த பிறகு தான் இதற்கான கேள்விகளுக்கான விடையே தெரியும். ஓகே, இன்னும் அவர் மக்களை சந்திக்கணும், சுற்றுப்பயணம் போகணும், மீடியாவை சந்திக்கணும், கொள்கை நிலைப்பாடுகள் சம்மந்தமாக விரிவாக பேசணும், மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாரான்னு பார்க்கணும், அந்த கூட்டங்களில் 2 தரப்பையும் விமர்சிக்க போகிறாரான்னு பார்க்கணும். ஆட்சியில் இருப்பதால் இவர்களை மட்டும்தான் விமர்சிப்பேன்னு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. அப்போ சாயம் வெளுத்துரும். 2 பேரையும் விமர்சிச்சிங்கன்னா நீங்கள் தனியாக போக போகிறீங்க, இல்லை உங்கள் தலைமையில் கூட்டணி அமைவது தான் நீங்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிய வரும். ஓகே, ஆகவே அவருடைய நோக்கம் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. அப்போதான் அது தெரியும். இன்னொன்று, டூர் போகிறாரு, இல்லை அடுத்தடுத்து சில இடங்களுக்கு போகிறாரு, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறையுது, இவங்களும் மற்ற கட்சி மாதிரி கூட்டத்தை கூட்ட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிலைமைலாம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, கையை தீக்குள்ள விரலை வைக்கணுமான்ற யோசனை அவருக்கு வரும், தனித்து போட்டியிடணுமான்ற யோசனை வரும். கூட்டத்தை பார்த்து ஒரு வேளை மிரண்டு மயக்கம் ஏற்பட்டு நம்ம நிற்கலாம், தனித்து நிற்கலாம்ன்ற எண்ணமும் வந்தாலும் வரலாம். அது நம்ம இப்போது கணிக்கிறதுக்கு டூ ஏர்லி. ஓகே, அவரும் ஒரு வேளை காத்திருக்கலாம், இப்போ அவசரம் இல்லை. நம்ம 2025 மிடில் வரைக்கும் பார்க்கலாம், ஜூன் வரைக்கும் பொறுத்திருந்து அரசியலை நடத்துவோம். அதற்குள் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் அல்லது சில கூட்டணிகளில் சலசலப்புகள் ஏதாவது ஏற்படாதா என்ற காத்திருப்புக்கும் அவர் தயாராகலாம். ஓகே, ஆனால் அவருடைய பலம் என்ன, அவருடைய அரசியல் புரிதல் என்ன என்பதெல்லாம் இன்னமும் வெளிப்படவில்லை. ஓகே சார், இந்த வாரம் அண்ணாமலை அவர்கள் இந்தியா வரப்போறாரு. குறிப்பாக நீங்களே சொன்னீங்க அவருடைய ஷெல்ஃபில் வந்து ஒரு பல்வேறு ஃபைல்ஸ் இருக்கு. அதனால இல்லை இருக்குன்னு நான் சொல்லலை, என்ன வச்சிருக்காரோ சொல்லி ஒரு மைய அரசியலை நோக்கி பாஜக வரலாம், அது வந்து எப்படி வேண்டுமானாலும் அரசியலுக்கெல்லாம் மாறலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது தமிழக பாஜகக்குள்ள? குறிப்பாக அந்த உட்கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, அண்ணாமலை தலைவராக நீடிப்பாராங்கிற ஒரு கேள்வியே வந்து எழுந்திருக்கு. இன்னைக்கு வந்து 57 நாட்களுக்குள்ள தமிழக பாஜகவுக்கு தலைவர் நியமிக்கப்படலாம்னு ராஜா அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு பாஜக? அவர் அதே வார்த்தையை பயன்படுத்தினாரா அல்லது பத்திரிகை அந்த வார்த்தையை பயன்படுத்தி தலைப்புச் செய்தியாக்கி இருக்கிறதா என்பதெல்லாம் தெரியாமல் நான் கருத்து கூற விரும்பவில்லை. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவியில் அண்ணாமலை அவர்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்றுதான் எனக்கு கிடைக்கிற பாஜக மேலிட தகவல்கள் அல்லது மேலிடத்திலேயோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள் தெரிவிக்கிற தகவல். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து அதற்கு இடையூறாக இருப்பது அண்ணாமலை அவர்கள் பொறுப்பில் இருப்பது தான் என்று கருதி அண்ணாமலை அவர்களுக்கு இதைவிட சிறப்பான பொறுப்பு ஏதாவது தரலாம், பணி தரலாம் என்று நினைத்து ஒரு முடிவெடுக்குமானால் இது சாரால் ஹைப்போதட்டிக்கல். ஓகே, இப்படி தான் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லவில்லை. ஒரு ஹைப்போதட்டிக்கலாக பேசுகிறீங்க. இல்லை, அதிமுகவோடு உறவு என்று பாஜக தலைமை சிந்திக்குமானால் அண்ணாமலையை மாற்றக்கூடிய நிலைமை நேரிடும். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும், அப்போதுதான் உறவு ஏற்படும் என்று அவர் தரப்பில் இருக்கிற சில நண்பர்கள் என்னிடத்தில் கூறுகிறார்கள். டிமாண்ட் வைக்கிறாங்களா? டிமாண்ட் வைக்கவில்லை சார். நீங்கள் பிஜேபியுடன் உறவு இல்லை என்று சொல்கிறீர்கள், விஜய் உங்கள் பக்கம் வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போது பாஜக, பாமக, தேமுதிக எல்லா கட்சிகளையும் சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுமே என்று நான் சில பேருடன் விவாதிக்கும் போது அவர்கள் சொல்கிற கருத்து, பாஜகவோடு உறவில்லை என்பதில் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாகத்தான் இருக்கிறார், அவர் சொல்லுகிற கருத்தில் உறுதியாகத்தான் இருக்கிறார். ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அவர் தனது கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். இந்த எண்ணத்தில்தான் தமிழக பாரதிய ஜனதாவுக்குள் இருக்கக்கூடிய 1-2 பேரும் அண்ணாமலை பதவி தங்களுக்கு கிடைக்காதா என்று கருதி இப்படி ஒரு கூட்டணி வந்தால் அது நடக்குமே என்று நினைக்கிறார்கள். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டாக தமிழிசை அவர்களே பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அப்படின்னா பாஜக தலைவர் ஆசை பதவி இருக்கா சார்? நான் யாரையும் எந்த தனிப்பட்ட நபரையும் குறிவைத்து பேச விரும்பவில்லை. தமிழக பாரதிய ஜனதாவில் பல தகுதியான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு துடிப்புடன் செயல்பட்டு புதிய வாக்காளர்களை, இளைஞர்களை பாரதிய ஜனதாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக
அரசுக்கு எதிராக துணிவாக செயல்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள். ஓகே சார், இதே நேரத்தில் அதிமுக வந்து நாம் தமிழரோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையில் ஒரு யூக செய்தியாக வந்திருக்கு. கூட்டணிக்காக பல்வேறு கட்சிகள் சார், பத்திரிகைகளில் பல்வேறு யூகங்கள் வரும் சார். திமுகவோடு பாரதிய ஜனதாவுக்கு ரகசிய உறவு இருக்கிறது, பகிரங்க உறவு இருக்கிறது என்று சில அரசியல் தலைவர்களே சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் வதந்திகள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைவர் என்ன சொன்னார் என்பதை கணக்கில் கொள்ளாமல் இத்தகைய வதந்திகளை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்வது சரியாக இருக்காது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மிக தெளிவாகவும் தீர்மானமாகவும் நான் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதிமுக தரப்பிலிருந்து இப்போதல்ல, இதற்கு முன்பு தொடர்பு கொள்ளப்பட்டது. தொடர்பு கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, வெளிப்படையாகவே கேட்கப்பட்டது, சீமானோடு அதிமுக சேருமா என்று. ஏன் இல்லை, வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று அதிமுக தரப்பில் பதிலளித்தார்கள். ஆனால் சீமான் அதை உடனடியாக மறுத்துவிட்டார். நாங்கள் அதிமுகவோடு சேர மாட்டோம், திமுகவையும் அதிமுகவையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்க்கிறோம், இரண்டுமே ஊழல் கட்சிகள் என்பதுதான் என்னுடைய பார்வை என்று சீமான் ஏற்கனவே கூறிவிட்டார். அதே நிலையில்தான் தொடர்ந்து இருப்பதாக இப்போதும் கூறுகிறார். ஆகவே கூட்டணி வாய்ப்பை அவர் பரிசீலிக்க தவறாதது அவருடைய சொந்த முடிவு. அதன் காரணமாக நாம் தமிழர் கட்சி பலவீனம் அடையும். இந்த தேர்தலில் மீண்டும் அவர் வாக்கு வங்கியை காட்டலாமே தவிர பழைய வாக்கு வங்கியை இப்போது அவர் தக்க வைத்தாலே பெரிய விஷயம். அதுவும் தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு சீமானுடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படவில்லை என்றால் சீமான் களத்திலே இன்னும் அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆனால் அவரது கட்சி சில தொகுதிகளிலோ பல தொகுதிகளிலோ வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு பெரிய கட்சியோடு அவருக்கு கூட்டணி அவசியம் என்பது என்னுடைய பார்வை. ஓகே சார், அதிமுகவுடைய முன்னாள் மூத்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதிமுகவோட கூட்டணிக்கு பேசுகிறவங்க எல்லாரும் சீட்டும் கேட்குறாங்க, நோட்டும் கேட்குறாங்க, ஒரு 50லேருந்து ஒரு 100 கோடி வரைக்கும் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு வெளிப்படையாகவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. என்ன சார், கூட்டணி வைக்கிறவங்க எல்லாருமே சீட்டும் ப்ளஸ் நோட்டும் இப்போ கேட்குறாங்க போல இருக்கே. இது பற்றிய செய்திகள், இது பற்றிய பேச்சுக்கள் இந்த மாதிரி அரசியல் அரங்கெல்லாம் அடிபடுது இல்லவா, அந்த மாதிரியான பேச்சுக்கள் புதிய செய்திகள் அல்ல. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் செலவுக்காக இந்த 2 கட்சிகளுக்கும் பணம் கொடுத்ததை பற்றி கணக்காகவே கொடுத்து அதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது நீண்ட காலம் விளக்கம் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்தோம். 15 கோடி 25 கோடி என்று. அது வேற. ஏற்கனவே இதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பணம் கொடுத்து தான் கூட்டணி பேசினாங்க, தேமுதிகவுக்கு பணம் கொடுத்தான் பேசினாங்க. இந்த மாதிரி வதந்திகள், பணப்பெட்டிகள், நோட்டு பரிமாற்றம் என்றதெல்லாம் வதந்திகள் வந்து பத்திரிகைகளில் அவ்வப்போது அடிபடுவது என்பது தேர்தல் சமயங்களில் சர்வசாதாரணமாகிவிட்டது. சம்பந்தப்பட்ட கட்சிகள் எதுவும் எந்த பத்திரிகையும் எதிர்த்து இதுவரை வழக்கு போட்டதாக தகவல் இல்லை. கொடுத்த கட்சியும் சரி, வாங்கிய கட்சியும் சரி. அதாவது கொடுத்ததாக ஒரு கட்சி குறிப்பிடப்படுகிறது, வாங்கியதாக ஒரு கட்சி குறிப்பிடப்படுகிறது. இந்த 2 தரப்பில் யாரும் எந்த பத்திரிகைக்கு எதிராகவும் வழக்கு போடவில்லை. இது கவனிக்கத்தக்க அம்சம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது, இப்போ சீனிவாசன் அவர்கள் பொறுத்தவரை எப்போதுமே மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி அது நகைச்சுவையாக பார்க்கப்பட்டுவிடும். அவர் ஒரு பழுத்த அனுபவஸ்தர். எம்ஜிஆர் காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர். அவர் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாரு, காமெடியாக பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இப்படி பேசுனது கூட எடப்பாடியாருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி அந்த கட்சி வராமல் போயிட போதியா, எந்த கட்சியோட பேசுகிறோன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு இப்படின்னு பல விஷயங்களை போட்டு உடைத்து விட்டார். ஏன்பா இவ்வளோ பணம் கேட்குறீங்களே, எங்கேருந்துப்பா கொடுக்குறதுன்னா நீங்கள் தானே ஜெயிக்க போகிற கட்சின்றாங்க. அப்படின்னா ஜெயிச்சு சம்பாதிக்க போகிறாங்கன்னு அர்த்தமா அதுக்கு? அது ஒன்று. ஏதாவது குறைச்சிக்க கூடாதாப்பா, ஏதோ மார்க்கெட்டாக இது அரிசி பருப்பு வியாபாரம் மாதிரி பேசுகிறாங்கிறாரு. இதெல்லாம் வந்து பேசுவது இந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு தூரம் பணநாயக அரசியலை நடத்துகின்றன என்கிற கேவலத்தை இது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தங்களிடம் இருக்கக்கூடிய பணபலத்தை நம்பிதான் தேர்தலை முக்கியமான கருவியாக நினைத்து சந்திக்கின்றன. ஓட்டுக்கு 500 ரூபாய் தரலாம் என்று ஒரு கட்சி கணக்கு போடுகிறது. அவர்கள் 500 கொடுத்தால் நம்ம 1000 கொடுத்து அதை அடிச்சிட முடியும் என்று இன்னொரு கட்சி கணக்கு போடுகிறது என்றால் இது என்ன, இவர்களுக்கு என்ன மக்கள் ஆதரவு என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு அப்பட்டமான வெளிவேஷம் என்பதைத்தான் இத்தகைய பேச்சுக்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. கோடிகளில் புரளக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் நிதி குவிந்திருக்கிறது என்பதையும் இவையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன இத்தகைய பேச்சுக்கள். ஆகவே இத்தகைய பேரங்கள் நடைபெறாமல் இருந்தால்தான் வியப்புக்குரியவையே தவிர, நடைபெறுகின்றன என்பது ஏற்கனவே வந்த வதந்திகள் அல்லது செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார் திரு திண்டுக்கல் சீனிவாசன்
என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போதும் அத்தகைய பேரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இது நிரூபிக்கிறது, வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்னொரு அணியிலும் கொடுக்கிறார்கள் அல்லது இன்னொரு அணியிலும் இதை காட்டி அதிகம் கேட்கிறார்கள் என்கிற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரங்களிலேயே நாம் கேட்க முடிகிறது. ஓகே சார், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்ட அரசியலுக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டி பூசல் இருக்கு. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தபோது எடப்பாடியாரே சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே பூத்துல யாருமே இல்லை, கட்சிக்காரங்களாம் நீங்கள் வந்து சோரம் போயிட்டீங்கன்னு வந்து அங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்படியே போய்கிட்டு இருந்தால் அதிமுக எதிர்கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து தங்கமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி, ஒரு சோர்வாக இருக்காங்களா என்ன அதிமுக? நான் அப்படி இதெல்லாம் வந்து எப்பவும் கட்சி ஊழியர்கள் கூட்டத்தில் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக அல்லது அறிவுரை சொல்வதற்காக பேசுவது. பூத்தில் எழுந்து போயிட்டாங்கன்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு, லீடிங் எங்கேயுமே இல்லை, பெருசாக வரலன்னா எந்திரிச்சு போடுவாங்க. திமுகலையும் இது நடந்திருக்கு. தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எழுந்திரிச்சு போடுவாங்க சார். ஆட்சி பல இடங்களில் தோக்குது, ஆட்சியே வரப்போகிறது இல்லைன்னா எவனுமே இருக்க மாட்டான் 12 மணிக்கு மேலே பூத்தில். நியூஸ் அவனுக்கும் தெரியுது இல்லை, அவனுக்கும் உள்ள நியூஸ் போகும் சார். 60 இடத்துல அந்த கட்சி லீடிங்காக, வெவ்வேறு தொகுதியில் என்ன லீடிங்கு அப்படின்னு தெரியும் போது என்னடா இது ஜெயிக்கவா போகுது, இங்கே மட்டும் என்ன ஜெயிக்கவா போகுது, இங்கேயும் கொஞ்சம் லேசாக பின்னடைவு வருதுன்னு வைங்க, அந்த பூத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுவான். ஆனால் இறுதி வரை உட்கார வேண்டும் என்பது தான் விதிக்கப்படுகிற கட்டுப்பாடு. அதுதான் அந்த கட்சியினுடைய உறுதித்தன்மையையும் வெளிப்படுத்துகிற செயல். ஆனால் அது எல்லா இடங்களிலும் அப்படித்தான் எந்து போய் விடுகிறார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. சில இடங்களில் இது எப்போதும் நடைபெறுகிற சம்பவங்கள் தான். உட்கட்சி பிரச்சனையை பொறுத்தவரை ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்க போகுது, அவர் தான் இன்னாருக்கு வேண்டியவராக இருக்கார், மேலே ஒரு 2 பேரை பிடிச்சி வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் பூசல்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இவங்களே இந்த நாக்கில் சர்க்கரையை தடவுற மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் ஒருத்தருக்குத்தான் கட்சியில் சீட்டு தர முடியும், மற்றவர்களெல்லாம் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு அப்புறம் நல்ல வாய்ப்பாக தருகிறோம். ஒருத்தனும் தரமாட்டான், சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அந்த ஆளை பார்க்கவே முடியாது. ஆகவே இந்த சர்க்கரையை தடவிட்டு பேப்பரில் எழுதி காமிக்கிற மாதிரி தான் சர்க்கரைன்னு. ஆகவே இதெல்லாம் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துகிற பேசுகிற பேச்சு. கோஷ்டி பூசல் என்பது சீட்டு கிடைக்காத ஒரு முன்னாள் எம்எல்ஏ கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் அவர் அங்கே எதிர்கோஷ்டி அரசியல் நடத்த என்பது தவிர்க்க முடியாதது. இது திமுகவிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது, அதிமுகவிலும் இருக்கிறது. ஓகே சார், திமுகவும் அதிமுகவும் 2 கட்சியுமே மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க சார். திமுக என்ன சொல்கிறாங்க, அதிமுக பாஜக ரகசிய உறவுன்னு சொல்கிறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, திமுகவும் பாஜக ரகசிய உறவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேருமே பாஜக ரகசிய உறவில் இருக்காங்கன்னு 2 பேரும் மேடையில் பேசிக்கிறாங்களே, என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை தமிழகத்தில் நிதி தட்டுப்பாடு மிக கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசோடு இணக்கமாக செல்லுகிற நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அதே சமயம் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதாவை வரம்பு கடந்து திமுக விமர்சித்து வருகிறது. அதற்கு பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலையை பாரதிய ஜனதாவும் ஈடுபடுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்றால் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும் என்கிற சபலத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த முடிவை எடுத்தது. ஆனால் அந்த எதிர்பார்த்த பலனை அந்த கட்சிக்கு தரவில்லை. இதுதான் என்னுடைய பார்வை. சார், நிதி கமிஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த கமிஷன் கிட்ட வந்து தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதெல்லாம் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து திக தலைவர் வீரமணி அவர்கள் பாராட்டியிருக்காரு. தமிழ்நாடு அரசு நிதியெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய ஒரு பாராட்டு அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழக அரசினுடைய நிதி நிர்வாக மேலாண்மையில் சிறப்பாக இருப்பதாக நான் கருதவில்லை. நீங்கள் இலவசங்களை நிறைய அறிவிக்கிறீர்கள். சில திட்டங்கள் அவற்றில் தேவையானவை, சில திட்டங்கள் தகுதியற்ற பயனாளிகளுக்கும் அது சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதை ஃபில்டர் செய்யவே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமைத் தொகை என்று நீங்கள் கொடுப்பதில் அத்தனை பேரும் அதற்கு உரிய தகுதி படைத்தவர்கள் அல்ல. கொஞ்சம் வசதி படைத்தவர்களும் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அரிசி அட்டை வைத்திருக்கிற காரணத்தினாலேயே 1000 ரூபாய் பெறுகிற வசதியானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பட்டியலிலிருந்து நீக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆகவே அடுத்தவரை நாங்கள் வந்து கலைஞர் பெயரில் அதை திறக்க போகிறோம், அந்த பேனாவை வைக்க போகிறோம், இதெல்லாம் யார் கேட்டா? இப்போது நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் அண்மையில் வேறு ஒரு அரசியல் விமர்சகரும் கூறியிருக்கிறார். கலைஞர் நினைவிடம் மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற பில்டிங்க்கு ஏதாவது கலைஞர் பெயரை வைத்திருக்கிறீர்கள் நிறைய. அந்த பேனாவை இவ்வளோ கோடி ரூபாய் செலவில், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் வைக்க வேண்டுமா? யார் கேட்டாங்க? ஒரு பேனா ஒரு அவருடைய நினைவிடத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன தூண் மாதிரி வைத்து விட்டு போகலாமே. நடுக்கடலில் கொண்டு போய் வைப்பீங்களா? அதுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்ட்டேருந்து. எதற்கு சொல்கிறேன் என்றால், இது ஒரு பக்கம் 4000 கோடி ரூபா
சென்னையில் வெள்ள நிவாரண பணிக்கு செலவு பண்ணேன்னு நீங்களே என்ன கணக்கு கேட்டிங்கன்னா இன்னி வரைக்கும் உங்களால் சொல்ல முடியலையே. முக்கால்வாசி முடிச்சிட்டேன்றீங்க, அரைவாசி முடிச்சிட்டேன்றீங்க, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு அமைச்சரும். 90% பணி முடிஞ்சிருச்சு, அதனால தான் தண்ணி தேங்கலை. என்ன தேங்கலை? இந்த வாட்டி மழை ஒரு நாள் பெஞ்சதுனால நீங்கள் தப்பிச்சிங்க. மழை ஒரு வாரம் அடிக்கிட்டோம் சென்னையில், அப்போ தெரியும் இவங்க கதை. சாயம் வெளுத்துறோம் 4 நாள் அடிக்கிட்டோம், ஒரு வாரம் கூட தேவையில்லை. ஆகவே வடிகால் வசதி சம்பந்தமான 4000 கோடி கணக்கை என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்ற வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். ஆகவே நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. தேவையற்ற திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கு நிதி கொடுத்துட மாட்டாங்க. உருப்படியான திட்டங்களுக்கு மாநில அரசு நிதி செலவிடுவது வரவேற்கப்படும். ஆனால் நீங்கள் விளம்பர வெளிச்சம் பாய்ச்சிக் கொள்வதற்காக நிதி கோருவதும் அதை பெற முடியாவிட்டால் மத்திய அரசு மீது பழி கூறுவதும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. சார், நடிகை கஸ்தூரி அவங்க சிறையில் இருக்காங்க. தெலுங்கர்களை பற்றி ஒரு தரக்குறைவான ஸ்டேட்மெண்ட், அதன் காரணமாக சிறையில் இருக்காங்க. ஜாமீன் மனு என்பது விரைவில் வரப்போகுது. குறிப்பாக இந்த கருணை அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பல்வேறு கோரிக்கையெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கஸ்தூரி கைது பிறகு இந்த கோரிக்கையெல்லாம்? பிராமணர் சங்கமும் இந்து மக்கள் கட்சியும் இணைந்து நடத்திய கூட்டத்தில் நீங்கள் கூறியது போல அவர் பேசிய கருத்துக்கள் ஆட்சேபகரமானவை, கண்டனத்துக்குரியவை. தெலுங்கு பேசுகிற அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இதற்காக புகார் மனு அளித்து அவர் அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் தனிப்படை அமைத்து கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த திருமதி கஸ்தூரி அவர்களை கைது செய்வதில் இந்த போலீஸ் காட்டிய ஆர்வம், வேகம் இவையெல்லாம் வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்துகின்றன. மத உணர்வுகளையும் இந்துக்களை இழிவுபடுத்துகிற வகையிலும் பல்வேறு தரப்பினர் பேசி வருகிறார்கள். அது தொடர்பாக புகார்கள் அளிக்கப்படுகின்றன. அவர்களையெல்லாம் கைது செய்யாமல் கஸ்தூரி விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரம்? அஸ்வத்தாமனை கைது செய்வதில் காட்டிய ஆர்வம், கஸ்தூரியை கைது செய்வதில் காட்டுகிற ஆர்வம், இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தின் உள்நோக்கத்தை, பின்னணியை, இதில் அரசியல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை, சந்தேகத்தை வலுவாக எழுப்புகிறது. காவல்துறையை ஆளுங்கட்சி தனக்கு வேண்டாதவர்களுக்கு எதிராக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். காவல்துறை ஆளுங்கட்சியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி செயல்பட்டால் இன்றைய ஆளுங்கட்சி செயல்படுகிற பாணியில்தான் நாளை ஆளுங்கட்சியும் அந்த வழிமுறையை பின்பற்றும். இது சென்ற ஆட்சியிலும் சில முறை நடந்தது, இந்த ஆட்சியில் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. நாளை ஒரு முறை இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருமானால் யாரெல்லாம் தனக்கு வேண்டாதவர்களோ அதே வழிமுறையை கடைபிடித்து கைது செய் என்று சொல்லும். அப்படிப்பட்ட அணுகுமுறையைத்தான், தவறான முன்னுதாரணத்தை தான் கஸ்தூரி விஷயத்தில் காவல்துறை செய்திருக்கிறது, காட்டியிருக்கிறது. அவர் மன்னிப்பு கோரிய பிறகு அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தியிருக்கலாம். ஆனால் தனிப்படை அமைத்து தேடுகிற அளவுக்கு அவர் தீவிரவாதியோ குற்றவாளியோ அல்ல. இங்கே இருக்கிற தீவிரவாத ஆதரவாளர்களை, பயங்கரவாத ஆதரவாளர்களை டெல்லியிலிருந்து வந்து கைது செய்கிறார்கள். இங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? என்ஐஏ கைது செய்கிற அளவுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கூட ரொம்ப காட்டமான அப்சர்வேஷன் சொல்லியிருக்காரு சார். நான் மாண்புமிகு நீதியரசு அவர்களுடைய கருத்துக்கள் மீது நான் கருத்து கூறுவது பொருத்தமாக இருக்காது. நான் சொல்லுவது அவரது பேச்சு ஆட்சேபகரமான பேச்சு, கண்டனத்துக்குரியது, நடவடிக்கைக்குரியது. ஆனால் தனிப்படை அமைத்து உடனே விரைந்து சென்று கைது செய்கிற அளவுக்கா? அவரை விசாரணை கலைத்து நீங்கள் மீண்டும் திரும்ப வர நேரிடும் என்று சொல்லலாம். வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள், வழக்கை சந்திப்பார். அவர் ஜாமீன் கேட்கும்போது நான் சொல்வது முன்ஜாமீன் அல்ல, கைது செய்த பிறகு மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்துகிறார் அல்லவா? அப்போது வன்மையாக அந்த ஜாமீனை அவர் தன்னை விடுவிக்கும்படி கேட்கும்போது, ஜாமீனில் விடுவிக்கும்போது கேட்டபோது வன்மையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏன் வன்மையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்? அவர் என்ன தப்பித்து வெளிநாட்டுக்கு ஓடிவிடக்கூடியவரா? நீங்கள் அப்படித்தான் மற்றவர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டீர்களா? அடுக்கடுக்காக பொய் வழக்குகளை போடுகிற அரசாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லையா 1-2 பேருடைய விஷயத்தில்? அது யார் என்று நான் பட்டியலிட வேண்டுமா? ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அரசாங்கத்தின் நோக்கத்தில் பழுது இருக்கிறது, அரசியல் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், விசிகாவுடைய பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஒரு இன்ஃபார்மலாக ஒரு ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேசும்போது வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி திருமாவும் விஜயும் மேடையில் ஏறப்போகுது உறுதி அப்படிங்கிற விஷயம் ஒரு இன்ஃபார்மலாக பேசியிருக்காரு. அது ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டும் ஆகியிருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? திருமா அவர்கள் உறுதிப்படுத்துகிற வரை ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்தை உறுதியாக நான் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா செயல்படுகிற முறையில் அந்த கட்சிக்குள்ளேயே கடுமையான அதிருப்திகள் இருக்கிறது. ஆதவ அர்ஜுனாவால் கூட்டணிக்குள் பிரச்சனை வரும்போல் இருக்கிறது என்கிற கருத்து விசிகா நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது. நானும் 1-2 விசிகா நண்பர்களிடம்
தனிப்பட்ட முறையிலும் பத்திரிகையாளர் என்ற வகையிலும் தொடர்பு கொண்டு பேசிய போது ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்களோடு தங்களுக்கு முழுமையாக உடன்பாடு இல்லை என்று கூறுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சந்தேகம் ஏற்படும் வகையிலான அல்லது சஞ்சலம் ஏற்படுகிற வகையிலான செயல்பாட்டில் நடவடிக்கையில் திரும்ப இறங்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.